We serve a God of answers. நம்முடைய தேவன் பதிலளிக்கிறவர். Amen. ஒருவேளை இன்னைக்கு நீங்க பிரச்சனைகளோட நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை சிலருக்கு பொருளாதார பிரச்சனைகள், இல்ல சிலருக்கு குடும்ப சூழ்நிலைகள்ல பிரச்சனைகள், சிலருக்கு வாழ்க்கையில பிரச்சனைகள், இப்படி பல பிரச்சனைகளின் மத்தியில நீங்கள் என்னை பார்த்து கொண்டிருப்பீங்க என்று சொன்னால், உங்கள்கிட்ட பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனைக்கான தீர்வு ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. We serve a God of solutions. Somebody say, I serve a God of solutions. Praise the Lord. இந்த தீர்வுகளை என் ஆண்டவர் தீர்வுகளின் தேவன். பிசாசு தொந்தரவு கொடுக்கிறவன், ஆண்டவர் தீர்வுகளை கொடுக்கிறவர். இன்றைக்கு தீர்வளிக்கிற ஆண்டவர் உங்களுடைய வாழ்விலே தம்முடைய ஆச்சரியத்தின் தீர்வை நான் கொடுக்க வந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Shout a hallelujah. Praise the Lord. ஆனால் இந்த ஆண்டவர் அவர் தீர்வுகளை கொண்டு வரும் பொழுது, ஆண்டவர் உங்களுடைய ஜெபங்களுக்கு பதிலளிக்கும் பொழுது, ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதம் செய்தருளும், ஆண்டவரே இந்த நெருக்கடியிலிருந்து எனக்கு ஒரு மாற்றம் வேண்டும், ஆண்டவரே எனக்கு விரோதமாக இப்படி செயல்படுகிறார்கள், எனக்கு ஒரு அற்புதத்தை நீர் செய்தருளும், இப்படி பலவிதமான ஜெபங்களை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் அந்த ஜெபங்களுக்கு பதிலளிக்க விரும்புகிறார். ஆனால் ஆண்டவர் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை கொண்டு வரும் பொழுது, ஆண்டவர் பதிலளிக்கும் விதங்கள் அது வித்தியாசமாக இருக்க போகிறது. ஆமென். ஒவ்வொரு நேரமும் ஒரே மாதிரி தான் காப்பி பேஸ்ட் பண்ணுவாரு அப்படின்ட்டு இல்ல. ஒரு தடவை இஸ்ரவேல் ஜனங்கள், ஆண்டவரே எங்களுக்கு கறி சாப்பாடு வேணும் அப்படிங்கிறாங்க. உடனே ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணாரு? ஒரு காற்றை அனுப்பி காடைகளை கொண்டு வந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. அதே போல எலியா தீர்க்கதரிசிக்கு சாப்பாடு தேவைப்பட்டுச்சு. ஆண்டவர் போய் கேரி தாற்றண்டை உட்கார் அப்படின்னு சொல்றாரு. இவர் கேரி தாற்றண்டை போய் வெயிட் பண்றாரு. ஆண்டவர் அவருக்கு ஆகாரத்தை அனுப்புகிறார். ஆனால் அவருக்கு சாப்பாடு கொண்டு வந்தது காற்று கிடையாது, ஒரு காகம் கொண்டு வந்தது. சில சமயம் அவர் காற்றை அனுப்புவார், சில சமயம் அவர் காகத்தை அனுப்புவார். நிறைய நேரத்தில் ஆண்டவர் அதே விதத்துல தான் நமக்கு செயல்படணும்னு எதிர்பார்க்கிறோம். உங்களுக்கு தேவை அற்புதம், ஆனால் அதை எப்படி வேண்டுமானாலும் செய்வார். ஆண்டவர் பதிலளிக்கிற விதம், அவர் அற்புதங்களை செய்கிற விதங்கள் வித்தியாசமாக இருக்கிறது. ஒருவேளை ஆண்டவரே எனக்கு இந்த பொருளாதார நெருக்கடி, நான் என்ன செய்வேன்? ஆண்டவர் என்ன வேண்டுமானாலும் செய்வார். உங்களுடைய தேவைகளை சந்திப்பதற்கு அவர் எந்த விதத்தினாலும் செயல்படுகிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை அவர் ஒரு மீனை பேதுருட்ட சொல்றாரு, மீனை புடி, மீனோட வாய்க்குள்ள காயின் இருக்குங்கிறாரு. மீன் வாயில காயின் வந்துச்சு. பிரைஸ் தி லார்ட். சாரிபாத் விதவை வீட்டுல அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறார். எண்ணெயும் மாவும் குறையல, டெய்லி மல்டிப்ளை ஆயிட்டே இருந்துச்சு. இன்னொரு விதவை எலிசா தீர்க்கதரிசிட்ட வந்து கதறுகிறார், ஐயா கடன் பிரச்சனை, கடன் கொடுத்தவன் என் பிள்ளைகளை பிடிச்சிட்டு போக வந்திருக்கிறான், என்ன பண்றது? எலிசா தீர்க்கதரிசி அந்த அம்மாட்ட ஒரே ஒரு ஜார் எண்ணெய் இருந்துச்சு, ஒரு குடம் எண்ணெய் இருந்துச்சு. அந்த எண்ணெய்க்கு அவர் மல்டிப்ளை பண்றார். அந்த வீடு முழுவதும் காலி குடத்தை வச்சிருக்கிறாங்க. இந்த ஒரு குடம் தண்ணி எண்ணெய அந்த குடங்கள்ல ஊத்த சொல்றாங்க. ஒரே ஒரு குடம் எண்ணெயை வச்சு அந்த அம்மா வீடு முழுவதும் இருந்த குடங்களை எல்லாம் எண்ணெயால நிரப்புறாங்க. அவர் சொல்றாரு, போய் வித்துக்கோமா, காசாக்கிக்கோமா அப்படிங்கிறார். பாருங்க, ஆண்டவர் தேவைகளை சந்திக்கிற விதம். ஒருத்தங்களுக்கு இருக்கிறத மல்டிப்ளை பண்ணி தேவைகளை சந்திக்கிறார், பெருக பண்ணி தேவைகளை சந்திக்கிறார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு மேல கூட்டிட்டு போய் அங்க ஒரு கடா, ஆட்டு கடாவை ஆண்டவர் கொடுத்து அவருக்கு அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். பேதுருவுக்கு ஆண்டவர் மீனோட வாயில காசை வச்சார். இப்படி அற்புதங்களை ஆண்டவர் செய்வார். ஆனால் அதை செய்கிற விதங்கள் வித்தியாசமாக இருக்கிறது. Amen. So we have to know and understand. Praise God. Hallelujah. ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற விதங்கள் வித்தியாசமாக இருக்கிறது. There are multiple ways that God does miracles in our lives. எல்லாரும் வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். சத்தமா சொல்லுங்க. I want to hear you. ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். அதை அவர் தனக்கே உரிய அற்புதகரமான விதங்களிலே அதை அவர் செய்ய போகிறார். Praise the Lord. Hallelujah. Man, brothers and sisters, the answer that you're looking for is not found. The answer that you're looking for is released. ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை அனுப்பும்போது அட்ரஸை கரெக்டா மார்க் பண்ணி அனுப்புவார். Praise God. ஒரு தடவை அமெரிக்க தேசத்தில் நான் இருந்த பொழுது, நான் இருந்த வீட்டிற்கு ஒரு பார்சல் வந்துச்சு. அந்த பார்சலை திறந்து பார்த்தா உள்ள ஒரு புது ஐபோன், அப்பதான் ரிலீஸ் ஆயிருக்குது ஐபோன். அந்த ஒரு புது ஐபோன் வந்திருக்குது. என் பேர்ல அந்த வெளியில பார்சல்ல என் பேர் தான் போட்டிருக்கு.
உள்ள திறந்து பார்த்தா ஒரு அழகான புது ஐபோன் இருக்குது. நம்ம யார் அனுப்புனா எனக்கு தெரியல, யார் அனுப்புனாங்க, யார் அனுப்புனா, நானும் ஆர்டர் பண்ணலையே, எப்படி இது வந்துச்சு அப்படின்னு பார்த்தா உள்ள ஒரு லெட்டர் இருந்துச்சு. அந்த லெட்டரை எடுத்து பார்த்தா ஒரு பையன் வந்துட்டு அவரோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அழகான ஒரு லெட்டரை எழுதி வச்சிருக்கிறார். அப்போதான் தெரிஞ்சிச்சு, ஐயோ இந்த ஐபோன் நமக்குள்ளது இல்லை, யாரோ ஒருத்தர் அவங்களுக்கு அன்பானவங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கிறார், அது நமக்கு மாறி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த கொரியர் சர்வீஸை கால் பண்ணி அவங்கள்ட்ட சொன்னேன், நான் இந்த மாதிரி தப்பா வந்துச்சுன்னு சொல்லி அதை ரிட்டர்ன் பண்ணோம். நான் நினைச்சிருந்தா வச்சிருக்கலாம், அது என் பேர்ல தான் வந்திருந்துச்சு. ஆனா அவங்க அட்ரஸை மாத்தி எனக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. யாருக்கோ போக வேண்டியது எனக்கு வந்துருச்சு. ஆனா ஆண்டவர் அட்ரஸை மாற்றி அனுப்புகிறவர் அல்ல. உங்களுக்காக ஆண்டவர் அனுப்புகிற அற்புதம் உங்க வீடு தேடி உங்களுக்கு வரப்போகிறது. இது அற்புதத்தின் நாட்களாக இருக்கிறது. This month is the month of solutions. இந்த மாதம் தீர்வுகளின் மாதம். என்னென்ன பிரச்சனையில என்ன நெருக்கடியில் நீங்க இருந்தாலும் இந்த மாதத்திலே தீர்வு வருகிறது, இந்த நாட்களிலே தீர்வு வருகிறது. This is my season for solutions. Hallelujah. எல்லாரும் சொல்லுங்க, இது தீர்வுகளின் தருணமாக இருக்கிறது. மட்டோரிகபா சந்தரனா கோலையா. Now when God does those miracles, when God sends answers, அவர் பல விதங்களிலே அனுப்புகிறார். Number 1, சில நேரங்களில் ஆண்டவருடைய பதில்கள், ஆண்டவரே இந்த நெருக்கடியில் எனக்கு என்ன தீர்வு. சில நேரத்தில் ஆண்டவர் அந்த தீர்வை எப்படி தெரியுமா அனுப்புவாரு? ஆண்டவர் சில நேரங்களிலே தெய்வீக கட்டளைகளின் மூலம் பதிலளிக்கிறார். என்ன தெய்வீக கட்டளை? நீங்க அற்புதத்துக்காக காத்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு. ஷட்டரபாயா. While you are waiting for your intervention, sometimes all that God will give you is an instruction. ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதத்தை இந்த நெருக்கடியின் மத்தியிலே தாரும் ஐயா. ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணுவாரு? ஆண்டவர் நீங்க ஒரு இடைப்படுதலுக்காக காத்து கொண்டிருக்கிறீங்க, ஆனா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு கட்டளை கொடுப்பார், இதை பண்ணுப்பான்னு சொல்லி. ஆண்டவரே நானே ஏற்கனவே பிரச்சனைக்குள்ள உட்கார்ந்துகிட்டு இருக்கிறேன், இதுல இருந்து எப்படி தீர்வு வரும், இதுக்கு பதில் என்ன அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருந்தா இதை போய் பண்ணுன்னு புதுசா ஒரு வேலையை கொடுக்குறீங்களே. ஆனா என்ன தெரியுமா? ஆண்டவர் கொடுக்கிற அந்த தெய்வீக கட்டளை இருக்குல்ல, அதுக்குள்ளதான் தீர்வே அடங்கி இருக்கும். Hallelujah. Come on, somebody put your hands and bless the name of Jesus Christ. Hallelujah. Because many times then the answer is not in what God gives you, but it is in what God tells you. Amen. ஏன்னா சில நேரங்களில் தீர்வு ஆண்டவர் என்ன கொடுக்கிறாருங்கிறதுல இல்ல, அவர் என்ன சொல்றாருங்கிறதுல தான் தீர்வு இருக்காது. ஆனால் அந்த கட்டளையை நீங்கள் செய்து முடிக்கும் பொழுது அற்புதம் ஏற்கனவே உங்க வாழ்க்கையில செய்து முடிக்கப்பட்டிருக்கும். நிறைய நேரத்தில் அநேகர் அற்புதத்துக்காக ஜெபிச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஆண்டவரே இதுல ஒரு மாற்றம் வேணும், என் பொருளாதாரத்தில் ஒரு மாற்றம் வேணும், என் கடனின் மத்தியில் இருந்து ஒரு மாற்றம் வேணும். அந்த டைம்ல ஆண்டவர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருப்பார், ஆனா அதை அவங்க மிஸ் பண்ணியிருப்பாங்க. அதை மிஸ் பண்ணா மிரக்கலையும் மிஸ் பண்ண மாதிரி தான். சாரிபாத் அப்படிங்கிற ஒரு ஊர்ல ஒரு விதவை, பயங்கர பஞ்சம், ஊரே பஞ்சம், யாருக்கும் சோறு இல்லை, இந்த அம்மாவுக்கும் சோறு இல்லை. கடைசியா கொஞ்சம் மாவு இருக்குங்க, கடைசியா கொஞ்சம் எண்ணெய் இருக்கு, வேற அது தவிர வேற எதுவும் இல்லை இந்த அம்மாட்ட. அந்த அம்மா குச்சி பொறுக்கிட்டு இருக்கிறாங்க. எதுக்குன்னா அந்த குச்சியை பொறுக்கி அந்த தனக்கும் தான் பையனுக்கும் கடைசியா அந்த கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய், தெரியல எத்தனை ரொட்டி செய்ய முடியும். ஒருவேளை இந்த அம்மாவுக்கு ஒரு ரொட்டி, அவங்க பையனுக்கு ஒரு ரொட்டியா இருக்கலாம். கொடிய பஞ்சம், தேசம் முழுசும் பஞ்சம், மழையும் இல்லை. ஸோ ஒருவேளை ஒரே ரொட்டியை செஞ்சு ரெண்டு பேரும் பாதி பாதி சாப்பிட வேண்டிய நிலையா கூட இருக்கலாம். ஆனால் அந்த அம்மாட்ட இருந்தது கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய். கடைசி மீல்ங்க, கடைசி சாப்பாடை சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க, சாப்பிட்டு சாகிறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. நான் சொல்ல, அந்த அம்மா வாயாலேயே சொல்றாங்க. குச்சியை பறிக்கிட்டு இருக்கும்போது அங்க தீர்க்கதரிசி எலியா வர்றார். ஏம்மா என்ன நடக்குது? அந்த அம்மா விடுங்கிறாங்க. என்ன எலெக்ஷன்ல நிற்கிறீங்களா? இல்லை சார், 2 குச்சி பறிக்கிட்டு இருக்கிறேன் சொல்றாங்க. I'm grabbing a couple of sticks so that I can bake a bread and eat the last meal and me and my son can die.
அப்போ எலியா அந்த அம்மாவை பார்த்து சொல்கிறார், என்ன தெரியுமா சொல்கிறாரு? அந்த அம்மாட்ட இருந்து கொஞ்சமாவும் கடைசி சாப்பாடு சாப்பிட்டு சாக இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து என்ன சொல்லுவீங்க? பரிதாபம் தான் படணும். ஆனால் எலியா சொல்கிறாரு, முதல்ல எனக்கு அதில் ஒரு ரொட்டி செஞ்சுட்டு வா, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாரு. கேட்கறதுக்கு ரொம்ப ரூடாக இருக்கு. அந்த அம்மாவே ஒரு விதவை, இருக்கிறதே கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய். ஆனால் இவர் சொல்கிறாரு, முதல்ல எனக்கு அதில் ஒரு ரொட்டியை செஞ்சுட்டு வா. கேட்கறதுக்கு ரொம்ப ஆரகண்டா, மனசாட்சியே இல்லாத ஒரு பேச்சு மாதிரி இருக்குது. ஆனால் அந்த தீர்க்கதரிசி அந்த அம்மாவுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, முதல்ல எனக்கு அதில் ஒரு ரொட்டி பண்ணு. ஒருவேளை இவருக்கு ரொட்டி பண்ணதுக்கப்புறம் அவங்களால அவங்களுக்கு வேற ரொட்டி இருக்காது, சாப்பிட்டு சாகணும்னு வந்திருக்கிறாங்க. இவருக்கு கொடுத்துட்டா ஸ்ட்ரைட்டாக போய் சாக வேண்டியதான் அப்படிங்கிற நிலைமை. ஆனால் என்ன நடந்துச்சு தெரியுமா? பைபிளில் பார்க்குறோம், அந்த அம்மா இந்த ஐயா சொன்ன மாதிரி அந்த தெய்வீக கட்டளை அதுக்கு கீழ்ப்படிஞ்சு முதல்ல இவருக்கு ஒரு ரொட்டியை செஞ்சு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன தெரியுமா நடந்துச்சு? ஒரு பெரிய மிரக்கல்ங்க. அந்த அம்மாவோட வீட்டில் இவருக்கு ரொட்டியை செஞ்சதுக்கப்புறம் அந்த மாவு திரும்பியும் பெருகிருச்சு, அந்த எண்ணெய் திரும்பி மல்டிப்ளை ஆயிடுச்சு. கேட்கறதுக்கு இதெல்லாம் நடந்திருக்குமா? பைபிளில் சொல்லியிருக்குன்னா உண்மை தானே. பஞ்ச காலம் முடிகிற வரைக்கும் வீட்டில் மாவு குறையல, எண்ணெய் குறையல. அப்படின்னா என்ன நடந்திருக்கு? டெய்லி இந்த அம்மா மாவை எடுத்து சமையல் பண்ணதுக்கப்புறம் திரும்பி யாரோ ஒருத்தர் வந்து மாவை கொட்டிட்டு போகிறாங்க. ஒரு தூதன் எண்ணெயை யூஸ் பண்ணதுக்கப்புறம் திரும்பி எண்ணெய் வந்துடுது. எப்படி இருக்கும் பாருங்க. நம்ம வீட்டில் எல்லாம் யூஸ் பண்ண அதே புதுசாக பாட்டில் ஆட்டோமேட்டிக்காக எண்ணெய் பாட்டில் ஃபில் ஆகுது, மாவு ஃபில் ஆகுது, சுகர் ஃபில் ஆகுது. எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. ஆனால் இந்த அம்மாவுக்கு அதுதாங்க நடந்திருக்கு. 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்தில் பார்க்கிறோம், 12வது வசனத்தில், அதற்கு அவள் பானையில் ஒரு பிடி மாவும், ஒரே பிடி, எல்லாம் இப்படி கையை வைத்து சொல்லுங்க, ஒரு பிடி. Maybe this is the last one that you're having, but God is able to multiply it for you. சில நேரத்தில் நம்மகிட்ட இருக்கிறது ஒரே பிடி. ஆண்டவர், என்கிட்ட இருக்கிறது இவ்வளவே பணம் தான், என்கிட்ட இருக்கிற கடைசி பலன் இது, என்னிடத்தில் இருக்கிற கடைசி ஒரு பிடி மாவு இது. ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஒரு பிடியை வச்சு நான் உனக்கு அதை பெருக்கத்தை உண்டு பண்ண வல்லமுள்ளவராக இருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துறதுக்கு 2 விறகு பொறுக்குகிறேன். அம்மா, அந்த அம்மா பொறுக்கிறதே 2 விறகு தான். ஏன் இருக்கிறது அவ்வளவுதான் என் மாவு, இதுக்கு எதுக்கு 10 விறகு? இந்த கொஞ்சோண்டு மாவையும் கொஞ்சம் எண்ணெய் வச்சு ரொட்டி விறகு 2 விறகு போதுன்னு 2 விறகு பிறக்கிறாங்க. ஆனா அவர் சொல்றாரு, அப்பொழுது ஏலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்த. ஆனாலும் சரிம்மா, ரொட்டி செய்யற செய்யி, முதல்ல அதில் எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். சார், இருக்கிறதே இவ்வளவுதான், எங்களுக்கு பண்ணிட்டோம், உங்களுக்கு கொடுத்துட்டா அவ்வளவுதான், எங்களுக்கு இருக்காது, கவலைப்படாத, ஃபர்ஸ்ட் எனக்கு கொண்டு வா, அதுக்கப்புறம் உனக்கும் உன் குமாரனுக்கும் பார்க்கலாம். ஏன்னா தீர்க்கதரிசிக்கு தெரிஞ்சது, இந்த அம்மா இதை செய்வாங்கன்னா அவங்களுக்கும் அவங்க பையனுக்கும் பெருக்கம் உண்டாகும். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். சில நேரத்தில் சொன்னால, இவங்களாம் வேணுங்கிறதுக்காக இல்லை 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 இல்லை, இட் இஸ் a prophetic instruction. எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டாங்க. இந்த அம்மா சாப்பிட்டு தான் சாகிறது தாங்க இருந்தாங்க. பிரைஸ் காட். இந்த அம்மா பண்ண வேலை அவங்க வீட்டாரும் சாப்பிட்டாங்களாம். தேங்க்யூ ஜீசஸ். சில நேரத்தில் நீங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது உங்க மொத்த குடும்பமே அந்த அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கும். நிறைய நேரத்தில் பார்த்துருப்பீங்களா, குடும்பத்தில் ஒருத்தர் கர்த்தருக்கு கீழ்ப்படிச்சிருப்பாரு, ஆனால் குடும்பமே அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கும். இதுதான் இந்த அம்மாவுக்கு நடந்திருக்கு. கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. இந்த அம்மா சாப்பிட்டு சாகருக்கு ரெடியா இருந்தாங்க. நான் ஆண்டவர் ஒரு தீர்வை கொண்டு வர்றார். ஆனால் அந்த தீர்வு எதில் இருந்துச்சுன்னா, ஆண்டவர் கொடுத்த அந்த தெய்வீக கட்டளையில் இருந்தது. என்னது? முதல்ல எனக்கு
ஒரு சின்ன ரொட்டிய, ஒரு அடைய பண்ணி எடுத்துட்டு வா. The miracle was in the instruction. ஐயா, நிறைய நேரத்தில் நல்ல உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறீங்க, கரெக்டு தான். ஆனால் ஜெபிச்சப்போ உங்க தீர்வு ஆண்டவர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ல வச்சிருந்தார். அதை செய்யாதனால தான் இன்னும் அந்த பிரச்சனையில் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. When you fail to follow the instruction that God gives you, you miss out the miracle that God is rolling onto you. Praise the Lord. சில நேரங்கள் உங்களுடைய அற்புதம் ஒரு தெய்வீக கட்டளைக்குள் அடங்கி இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், உங்க ஆவியில தெரியும் இது ஆண்டவர் என்ன செய்ய சொல்றாருன்னு. ஆனா நீங்க செய்யல, அதனால அந்த அற்புதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளவில்லை. ஆனா இந்த அம்மா கீழ்ப்படிஞ்சு, கடைசி ஒரு ரொட்டிங்க, அதை எப்படிங்க கொடுக்க முடியும்? சாவுக்கும் இவங்களுக்கும் இடையில இருந்தது ஒரே ஒரு சின்ன ரொட்டி. அந்த ரொட்டியை பிடுங்க பார்க்கிறார் அவர். ஆனா ஆண்டவர் எப்பயும் பிடுங்குகிறவர் அல்ல, அவர் கொடுக்கிறவர். அவர் எடுக்கிறார்னா அவர் ஏதோ ஸ்பெஷலா வைக்க போறாருன்னு அர்த்தம். சில சமயம் அதை புரிந்து கொள்ள முடிவதில்லை. கஷ்டமாக இருக்கு. அந்த கடைசி ரொட்டிய சாவுக்கு எனக்கு இருக்கிறது இது ஒண்ணுதாயா, இதை கொடுத்துட்டு எப்படியா சாகிறது? எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் அந்த அம்மாவுக்கு. ஆனா கொடுத்தாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கேள்வி கேட்காம செஞ்சாங்க. பார்த்தீங்களா? சில நேரத்தில் ஆண்டவரே எனக்கு ஒரு பொருளாதாரத்தில் ஒரு பிரேக் த்ரூ வேணும்ப்பா, ஆண்டவர் விதைக்க சொல்லியிருப்பாரு. எனக்கே இல்லை, எப்படி விதைக்கிறது? சிலர் உதாரத்துவமாக கொடுப்பாங்க, சிலர் தியாகமாக கொடுப்பாங்க. இந்த சாரிபாத் விதவை அவங்க உதாரத்துவமாக, ஜெனராசிட்டியில், இது சாக்ரிஃபைஸ். அவங்க உதாரத்துவமாக கொடுக்கல, இருந்த கடைசி இருந்தது ஒரு இவ்வளோதான், அதை கொடுத்தாங்க. சில நேரத்தில் உங்களுக்கு அற்புதம் வேணும், உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும், ஆண்டவர் வேற எங்கேயாவது பிளஸ் பண்ண சொல்லியிருப்பாரு. இருக்கிறதே கொஞ்சம், ஆண்டவர் அந்த கொஞ்சத்தையும் கொடுக்க சொல்லியிருப்பாரு. ஆனால் அதை கொடுக்கும்போது அவர் வச்சிருக்கிற அநேகம் ரிலீஸ் ஆகிறத பார்ப்பீங்க. I don't know what is that miracle. என்ன அற்புதம் உங்களுக்கு வேணும்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த அற்புதத்துக்கு ஆண்டவர் ஒரு கட்டளையை கொடுத்துருக்கிறாரா, அதை நீங்கள் செய்யும் பொழுது அந்த அற்புதம் உங்கள் மேலே கட்டவிழ்க்கப்படுகிறதை பார்ப்பீர்கள். The Bible is filled with divine instructions. And God's people were sensitive to hear those instructions and just follow them. சீரிய தேசத்தில் நாகமான் அப்படிங்கிற ஒரு பெரிய படை தளபதி, அவருக்கு உடம்பெல்லாம் குஷ்டரோகம். எலிசான்னு ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார் சார் அப்படின்னு வீட்டில் இருந்த அடிமை பெண் சொன்னதை கேட்டு அட்ரஸை வாங்கிட்டு நிறையா காணிக்கையெல்லாம் எடுத்துட்டு எலிசா தீர்க்கதரிசியை தேடி வருகிறார். ஹல்லேலூயா. அந்த காலத்தில் இருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, தீர்க்கதரிசியை பார்க்க வெறுங்கையாட போக முடியாது. சவுல் சாமுவேலை போகும்போது எப்படி வெறுங்கையா போவேன்? இந்த படைத்தளபதி ஆண்டவர் எரியாத ஒரு மனுஷன், ஆனாலும் ஒரு தேவ மனுஷனை பார்க்க போனால் எப்படி வெறுங்கையா போக முடியும்? காணிக்கை எல்லாத்தையும் எடுத்துட்டு, விலையேறப்பட்ட காணிக்கையெல்லாம் எடுத்துட்டு எலிசாட்ட வர்றார். எலிசா அதை வாங்கல, அது வேறு விஷயம். எலிசாட்ட வந்த பொழுது இவர் நினைச்சார், நான் ஒரு பெரிய படைத்தலைவர், ராஜாட்ட ரெக்கமெண்டேஷன் லெட்டர்லாம் வாங்கிட்டு வர்றாரு, அவங்க ஊர் ராஜாட்ட. ஸோ வந்துட்டு என்ன வந்திருப்பார், கெத்தா வந்து ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்துருப்பாரு. பாரு நான் எவ்வளோ வெயிட்டாக ஆஃபரிங்லாம் கொண்டு வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறார். இதை வேலைக்காரன் போய் எலிசா தீர்க்கதரிசி சொன்னால், எலிசா தீர்க்கதரிசி வெளியே வரல. அவனை போய் யோர்தானில் ஒரு 7 தடவை முங்க சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே உட்காந்துட்டார். அவனுக்கு பயங்கர கோபம். எப்படி வந்திருக்கும் பாருங்க, ஒரு பெரிய மதிப்பிற்குரிய ஒரு ஆள் வந்திருக்கிறார். அட்லீஸ்ட் வந்து ஒரு ஹாயாவது சொல்லி ஒரு காஃபி குடிச்சிருக்கலாம். ஆனால் தீர்க்கதரிசி வெளியே வரல. அப்படியா போய் சும்மா போய் அந்த யோர்தானில் ஒரு 7 தடவை முங்க சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 ராஜாக்கள் 5:10. அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆண் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொன்னான். இவருக்கு பயங்கர கோபம் வந்துச்சு, மூக்கு மேலே. ஏன்னா எங்கள் ஊரில் நதி இல்லைன்னு சொல்லி இங்கே இருக்கிற நதியில் குளிக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவிச்சுக்கிட்டார். போகிறாரு, வேலைக்காரன் சொல்கிறான், சார் என்ன சார் சொல்லிட்டாரு பெருசாக, முங்க தானே சார் சொன்னார், முங்கி பாப்பமேங்கிறார். உடனே அவனும் சரி அப்பா கரெக்டு தான், சும்மா முங்க தான் சொல்கிறேன், என்ன காசு பணமாக கேட்டார். சரி முங்குவோன்னு சொல்லிட்டு போகிற வழியில் போய் முங்குறாருங்க. 1 தடவை 2 தடவை 3 தடவை 4 தடவை 5 தடவை. யோசித்து பாருங்க, ஒன்றும் நடக்கலை.
6 தடவை முங்கிட்டார், ஒன்றும் நடக்கலை. நீங்களாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க? என்னடா அது 7 தடவை முங்கினா சரியானார், ஒரு மாற்றம் இல்லை. சில சமயம் ஆண்டவர் ஸ்லோ மோஷனில் அற்புதம் பண்ண மாட்டார், திடீர்னு பண்ணுவார். இவரும் முங்கி முங்கி பார்க்குறார். ஒருவேளை சிலர் நீங்கள் ஆண்டவரே ஒன்றும் நடக்கலையே, இதுவரைக்கும் ஒரு மாற்றம் இல்லையே, கவலைப்படாதீங்க, வரும், அது திடீர்னு வரும். முங்குறார், ஒன்றும் நடக்கலை. 6 தடவை முங்கி பார்த்துட்டார், ஒன்றும் நடக்கலை. ஆனால் தேங்க் காட், the man obeyed. 7வது தடவை முங்கி வெளியே வருகிறாரு. பைபிள் சொல்லுகிறது, அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படி யோர்தானில் 7 தடவை முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறுபிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். பாருங்க, எலிசா நினைச்சிருந்தா கூப்பிட்டுங்க வா சுகமாகு அப்படின்னு சொல்லி சுகமாக்கி அனுப்பியிருக்கலாம். ஆனால் அவர் அதை பண்ணலை. 7 தடவை முங்கின சுகமாகும். ஒரு கட்டளை, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார், ஒரு ப்ரொஃபெட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார். இன்றைக்கி நிறைய பேரில் அற்புதத்துக்காக நல்லா பவர்ஃபுல்லான ப்ரேயர் பண்ணியிருக்கிறீங்க, எல்லாம் அதெல்லாம் எந்த குறைச்சலும் இல்லை. நான் ஆண்டவர் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனை கீழ்ப்படிஞ்சிங்களா? ஐயா, சில நேரத்தில் அதை கீழ்ப்படுகிறது கஷ்டமாக இருக்கும். இவ்வளோதான் இருக்குது, இதை கொடுக்க சொல்கிறாரு. நாகமானுக்கு அவனுடைய பெருமை அவனை விடலை. எப்படி எங்கள் ஊரில் இல்லை ஆறா, எங்கள் ஊரில் இல்லாத ஆறா இந்த ஊரில் வந்து குளிக்க சொல்கிறாரு. பெருமையை விட்டு ஆண்டவர் கொடுத்த கட்டளைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது, சில சமயம் ஆண்டவர் சொன்னதை செய்யக்கூடாதபடிக்கு உங்கள் பெருமை உங்களை தடை பண்ணி கொண்டிருக்கிறார். You know that pride is a miracle stopper. இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன தெரியுமா தெரியறது இல்லை, பெருமை அற்புதத்தை தடை பண்ணுகிற ஒரு பெரிய தடை. பெருமையை விட்டு ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் பொழுது, சில நேரத்தில் சுயநலம், சில நேரத்தில் பண ஆசை, சில நேரத்தில் கிரீட், இதெல்லாம் விட்டு ஆண்டோடைய அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியும் பொழுது ஆண்டோடைய அற்புதம் கட்டவிழ்க்கப்படுகிறதை பார்ப்பீர்கள். ஒருவேளை ஆண்டவர் யாரையும் மன்னிக்க சொல்லியிருக்கலாம், மன்னிச்சு பாருங்க, அற்புதம் நடக்கிறத பார்ப்பீங்க. ஒருவேளை ஆண்டவர் உங்களுடைய அறிக்கையை மாற்ற சொல்லியிருக்கலாம், மாற்றி பாருங்க, அற்புதம் நடக்கிறத பார்ப்பீங்க. ஆண்டவர் ஏதாகிலும் விதையை விதைக்க சொல்லியிருக்கலாம், அந்த சாரி பார்த்து விதைக்கு சொன்னது போல விதைத்து பாருங்கள், அற்புதம் நடக்கிறதை பார்ப்பீங்க. Hallelujah. Miracles come in multiple ways. God's answers comes in unusual ways. And one of the ways that God sends his miracles is in a prophetic instruction, in a divine instruction. ஆண்டவர் பல விதங்களிலே பதிலளிக்கிறார். சில நேரங்களிலே அவர் ஒரு தெய்வீக கட்டளையை கொடுக்கிறார். அந்த கட்டளைக்குள் தான் உங்களுடைய அற்புதம் அடங்கி இருக்கிறது. கீழ்ப்படிந்து பாருங்கள், செய்து பாருங்கள், அற்புதத்தை அனுபவிப்பீர்கள். Sometimes the miracle comes through divine strategies. ஆண்டவரே, என் பிஸ்னஸ் ஆசீர்வதிங்க, இதை பண்ணுங்கப்பா, அது வேணும்ப்பா, என் ஊழியத்தை ஆசீர்வதிங்க. ஏன்னாப்பா நிறைய நேரத்தில் ஜெபிச்சிட்டுல நம்மளா பாட்டில் எந்திரிச்சு போயிடுறது. அப்படிதான் நிறைய பேர் ஃபோனை போட்டு, ஹலோ மச்சானா எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, வீட்டில எல்லாம் சுகமா, ஓ நல்ல நீங்கள் உங்களுக்காக நாங்கள் ரொம்ப ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிங்களே, என்ன நடந்துச்சு, ஓகே டேக் கேர் பாய் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு ஆப்போசிட் இருக்கிற என்ன நினைப்பாரு, டேய் இவனே கால் பண்ணி இவனே ஹலோ சொல்லிவிட்டு அவனே ஹவாரியூ கேட்டு எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு எதுவும் சொல்கிறதுக்கு மேலே வச்சுட்டு போயிட்டான். யாரும் அப்படி ஃபோன் கூட அப்படி பண்ண மாட்டீங்க, அப்படி தானே? நான் ஆண்டவர்கிட்ட வந்துட்டு அதுதான் பண்ணுறது. ஆண்டவரே இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படி இப்படின்னு பேசிட்டு அவரை பேசவே விடுறதில்லை. இவர் மட்டும் பேசிட்டு எந்திரிச்சு போயிடுறாரு. ஒன் வே கம்யூனிகேஷன். அவர்கிட்ட வந்து பேசும்போது நல்லா உத்து கவனிங்க, ஏதாவது சொல்லுவார். ஆண்டவரே இது வேணும், இதுதான் பிரச்சனை, அவர் எதுனா சொல்லுவார். He will give you a strategy. ஆண்டவர் ஒரு யுக்தியை கொடுப்பாரு. ஆண்டவர் என் பிஸ்னஸ் எப்படி இருக்கு, ஒரு யுக்தியை கொடுப்பார். என் பிள்ளைகளை எப்படி ஹேண்டில் பண்றேன்னு தெரியல, ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுப்பாரு. ஆண்டவர் என் மினிஸ்ட்ரி ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுப்பாரு. சில நேரங்களில் உங்க அற்புதம் ஆண்டவர் கொடுக்குற அந்த ஸ்ட்ராட்டஜி, அந்த யுக்திக்குள்ள, அந்த பிளானுக்குள்ள தான் உங்க மிரக்கல் அடங்கி இருக்கு. அநேக உதாரணங்களை நான் சொல்லிட்டு போலாம். யோசுவா எரிகோக்கு முன்பாக வந்த பொழுது
ஒரு தேவ மனுஷன் இஸ்ரவேல் ஜனம் அப்படிங்கிற ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு போறாரு. ஆண்டவர் சொன்ன ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போயிட்டு இருக்கிறார். போற வழியில எரிகோ அப்படிங்கிற ஒரு பட்டணம். அந்த பட்டணம் பரப்பளவில் சின்ன பட்டணமா இருந்தாலும் அதை சுற்றியும் பெரிய மதில். அதை தாண்டி இவங்க போகணும். மதில் எவ்வளோ பெரிய மதில்னா மேலே வீடெல்லாம் கட்டி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ எவ்வளோ பெரிய மதில் இருந்திருக்கும் பாருங்க. அதை உடையணும். அது இடிஞ்சா தான் இவங்க போக முடியும். யோசுவா ஆண்டவர்கிட்ட வந்து கேட்டபோது ஆண்டவர் சொல்கிறாரு, ஒன்றும் இல்லை யோசுவா, நீ என்ன பண்ண போகிறேன்னா உங்கள் ஆளுங்களை எல்லாம் கூப்பிட்டு 7 நாள் அதை சுற்றி வரணும். என்னது 7 நாள் அதை சுற்றி வரணும். எல்லா அந்த யுத்த புருஷரையெல்லாம் கூப்பிட்டு 7 நாள் சுற்றி வரணும். நல்லா கவனிங்க. 6 நாள் ஒரு தடவை இப்படி சுற்றி வரணும். அவ்வளோதான், வீட்டுக்கு போய்க்கலாம். 7ஆவது நாள் வந்து 7 தடவை சுற்றி வரணும். 6 தடவை அமைதியாக சுற்றி வரணும். 7ஆவது தடவை அந்த சிக்னல் கொடுக்கும்போது எல்லாரும் எக்காலத்தை ஊதி ஆர்ப்பரிக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார். அதை பண்ணி பாரு, அந்த மதில் இடிஞ்சு விழுறதை பார்ப்பேங்கிறாரு. யோசுவா 6வது அதிகாரத்தில் 2லிருந்து 5 வரைக்கும் கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவீர்கள். எவ்வளவு ஆண்டவர் தெளிவா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார் பாருங்க. God's instructions are never confusing. ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும். அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தோணி இடும்போது நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும்போது ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோட ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற கடவர்கள் என்றார். இதே மாதிரி தான் நடந்துச்சு. அவங்க சொன்ன மாதிரி, ஆண்டவர் சொன்ன மாதிரியே யோசுவா யுத்த புருஷர்கள் எல்லாம் 6 நாள் நடந்து வைக்கிறார். 7ஆவது நாள் 6 தடவை அமைதியாக, 7ஆவது தடவை அந்த எக்காலங்கள்லாம் ஊதிட்டு எல்லாம் ஆர்ப்பரிக்கிறாங்க. அவ்வளோ பெரிய மதில் இடிஞ்சு தூளா கீழே விழுந்துச்சு. எரிகோவை ஆண்டவர் அவங்க கையில் கொடுத்துட்டாரு. வெற்றி உண்டானது. The miracle was in the strategy. ஸ்ட்ராட்டஜி ரொம்ப முக்கியம். ஆண்டவர் பயங்கரமாக பிளான் போடுறவர். அந்த பிளானை கொடுப்பார். அந்த பிளானுக்குள்ள தான் அந்த மிரக்கல் இருக்குது. Are you listening to me? I can keep going with a lot of illustrations right from the word. வேதாகமத்திலிருந்து அநேக உதாரணங்களை நான் கொடுக்க முடியும். தாவீது ஒரு தடவை பெலிஸ்தருக்கு விரோதமாக போகும்போது ஆண்டவர் சொல்றாரு, முத தடவை நேராக போய் அட்டாக் பண்ணுங்கிறார். 2ஆவது தடவை வந்து முசுக்கட்டை செடிகளில் ஓரமாக பதுங்கிரு, நுனியில சவுண்டு கேட்கும்போது போங்கிறாரு. ஸ்ட்ராட்டஜி. தாவீது அதே மாதிரி போறாரு, வெற்றி உண்டாகிறது. Praise God. Sometimes we just go by our own wisdom. நிறைய நேரத்தில் அற்புதத்துக்காக ஜெபிக்கிறோம், அற்புதத்தை அனுபவிக்க முடியாத காரணம் என்னன்னா நம்ம மூளையவே பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அவர் கொடுக்குற ஸ்ட்ராட்டஜி கேட்கறது இல்லை. பிஸ்னஸில் வெற்றி வேண்டும். ஆண்டவர் இப்படி ஒரு பெரிய குழப்பம், ஒரு பெரிய கலவரம், என்ன பண்றது? ஆண்டவர் சில சமயம் சைலண்டாக இருப்பார். இவங்கள்ட்ட தான் சொல்றார், சண்டைக்கு போகணும், சைலண்டாக இரு. அதுதான் ஸ்ட்ராட்டஜி. சில சமயம் ஆண்டவர் சொல்ல, அவனை விட்டுருப்பான், அவன் என்ன பேசுறான்னு எதுவும் நீ பதில் சொல்லாத என்பார். நீங்கள் சொல்லாமல் இருக்கிறது தான் அந்த பிரச்சனையில் உங்களுக்கு வெற்றியை உண்டு பண்ணவே போகுது. ஹல்லேலூயா. சில சமயம் இந்த வேலையை விட்டுறலாம்யா அப்படிங்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, அமைதி அமைதி, பொறுமை பொறுமை. அந்த ஸ்ட்ராட்டஜியில் தாங்க வெற்றி இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் அவரோட ஸ்ட்ராட்டஜி இவங்களா முடிவெடுக்கிறது இல்லை. ஜெபிங்க, அற்புதத்துக்காக ஜெபிக்கிறீங்களே, அந்த ஸ்ட்ராட்டஜி என்னங்கிறத கேட்டீங்களா? God will give clear instructions on what you should do about your problem. Thank you Jesus Christ. சில நேரங்களில் ஆண்டவர் தெய்வீக இடைப்பாடுகளின் மூலம் பதிலளிக்கிறார். ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதம் வேணும் இந்த சூழ்நிலையில். Sometimes God
brings forth a supernatural intervention. I feel like just lift up your hands. Shanda Rama Kanabode, Kunjana Rani Bashale Pesing, Lego Riba Shanda Lagondara, Sante Rimankra Zeta Ramaniandoro Labasia. I feel like a miracle is being released for some of you right now. Dedatle Andavar Arpudangale Katabil to Kondarkade Parkrate. Adishingal Nadan the Kondarkade, Sangaligal Utaikapadugarade, Magan Taro Kati Saram Bragil Tonaya, Mankro Sandala Mandula Krimi Santonoktira Ribankataranaya எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் இந்த நாளிலே ஒரு தீர்வு வருவதாக இயேசுவின் நாமத்திலே அசாதாரணமான விதங்களை செய்கிற தேவன் அசாதாரணமான தீர்வுகளை இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. Now I'm seeing miracles happen in every area, in the finances, in your family situation. Miracles are happening by the power of God. Hallelujah. பவுலையும் சீலாவையும் தூக்கி சிறைச்சாலைக்குள்ள போட்டுட்டாங்க. சங்கிலிகளால் கட்டப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் 2 பேரும் முடிவு பண்ணுறாங்க, நாங்கள் இன்னைக்கு கொஞ்சம் பாட்டு பாட போகிறோம். என்ன பண்ணுறதுனே தெரியல, என்ன பாட்டு பாடுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்ன பண்ணுறதுனே தெரியலன்னா பாட்டு பாடுங்க. சில கேஸுங்களை என்ன பண்ணுறதுனே தெரியலங்க அப்படின்ட்டு எதையாவது பண்ணிடுறது. இது ஏற்கனவே பிரச்சனையில் இருக்குது, இதில் எதையாவது பண்ணி அந்த பிரச்சனையை பெருசாக்கிறது. எதுவுமே பண்ணுறதுன்னு தெரியலையா, பாட்டு பாடுங்க, கர்த்தரை துதிங்க. You will never go wrong by worshiping God. When you do not know what to do, the best thing to do is just praise. Sing some songs and hymns, because you can never go wrong by worshiping God. 2 பேரும் முடிவு பண்ணிட்டாங்க, சரிப்பா சங்கிலியில் இருக்கிறோம், என்ன பண்ணுவோம், பாட்டு பாடுவோம். இன்றைக்கி நிறைய பேருக்கு கையெல்லாம் ஃப்ரீயாக இருந்தும் பாட்டு பாட மாட்டேங்கிற. சர்ச்சில் வந்தால் கையை அப்படியே பிடிச்சிக்கிறாங்க. கை தட்டி பாடுங்கள்னு சொன்னால் இவங்க கை கட்டி வாயை பார்க்குறாங்க. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி, அப்போஸ்தலர் 16, தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். கையை தட்டுங்க. பிரகு சண்டரா மாட்டிலாயா. இவங்க பாடினதை பக்கத்தில் இருந்தவனுக்கு கேட்டிருக்கு நடுராத்திரியில். யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் நிறைய பேருக்கு துதிக்கிறதுக்கு வெக்கம், பாடுறதுக்கு பயம். சிறைச்சாலைக்குள்ளே இவங்க சைலண்ட்டாக அமுக்கமாக பாடலை, ஆரவாரமாக பாடியிருப்பாங்க போல. பக்கத்தில் இருந்தவனுக்கெல்லாம் நடுராத்திரியில் கேட்டிருக்கு. ஹல்லேலூயா. சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. சிறைச்சாலையின் ஃபவுண்டேஷன் ஷேக் ஆயிருக்குங்க. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிட்டு. நல்ல வேலைக்கு பாடும்போது அவன் கேட்டுட்டு இருந்தான். கதவு திறந்துச்சு. யோசித்து பாருங்க. இவங்க பாடும்போது அவன் தூங்கிட்டு இருந்திருந்தான்னா. சங்கிலியாக இருந்துச்சு, கதவு திறந்துச்சு. எந்திரிச்சு பார்த்தா சங்கிலியாக இருந்துச்சு, ஆனால் ஓடலை. கைதிகளுக்கு சங்கிலியாக இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பான்? பவுலும் சீலாம் ஓட, மீதி எல்லாம் ஃபாலோ பண்ண, எல்லாருக்கும் விடுதலை வந்திருக்கீங்க. இவங்க பாடினதில் பக்கத்துல எல்லாம் விடுதலை. நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் துதிக்கும் போது உங்கள் குடும்பத்துக்கே விடுதலை வரும். Hallelujah. But you see here, the solution came through as supernatural intervention. பேதுருக்கு அப்படிதான். சிறைச்சாலையில் சுவிசேஷம் பண்ணாருன்னு தூக்கி போட்டாங்க. என்ன நடந்துச்சு? ஒரு தேவ தூதன் வந்து, பேதுரு கமான் கிளம்பு போலாம் வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருக்காரு. கதவு திறந்திருக்கு. இவங்க பாட்டில் நடந்து வெளியில் போயிருக்கிறாங்க. சூப்பர் நேச்சுரல் இன்டர்வென்ஷன். சிலருடைய வாழ்வுகளில் அந்த அற்புதம் ஒரு தெய்வீக இடைப்படுதலின் முன்னமாக உண்டாகிறது. எல்லாம் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, லார்ட் ஐ எம் ரெடி. ஷண்டா ராமா கட்டிரியா சோலமா. You know what? There are some problems you cannot gradually walk out of them. You need an immediate solution. சிலர் உங்களுடைய பிரச்சனைகள், இதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர முடியாது, இதிலிருந்து உடனடியான ஒரு மீட்பு தேவை. ஆண்டவர் சொல்லுகிறார், அதை நான் உடனடியாக உனக்கு செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கேன். Come on everybody, stand up to your feet. அப்படியே இருக்கடங்கள் எழும்பி நில்லுங்க, கைகளை உயர்த்துங்க. லரோங் கோசபென்டாரியா காரா சோதோ லேமாங் கர்ஹனா சண்டரே மகோபரா ஹட்டனாயா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஆண்டவரே, சபைக்குள்ள இப்பொழுது மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. ஆண்டவரே, பொருளாதாரத்திலே மாற்றங்கள் வருகிறதற்காக நன்றி. ஆண்டவரே, பொருளாதாரத்திலே எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வுகளில் நீர் உயர்வுகளை கொடுத்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. ஷமா
பற்றாக்குறைகள் மாறுகிறது, அற்புதங்கள் நடக்கிறது. உம்முடைய பிள்ளைகளுடைய தேவை ஆண்டவருடைய அற்புதம் எதுவாக இருந்தாலும் today I prophesy in the name of Jesus the miracle shall be theirs now by the power of God. லங்கு ஷங்கு மங்கு மனசந்தரபதுலயா, வியாதிகள் உடைவதாக மாறுவதாக, குடும்ப சூழ்நிலைகள் மாறுவதாக இந்த நாளிலே ஆண்டவரே குடும்பங்களில் அற்புதங்கள் நடக்கிறது. கோர்ட் கேसेस முடிவுக்கு வருவதாக, வியாதிகள் மாறுவதாக, பொருளாதார நெருக்கடிகள் மாறுவதாக, உம்முடைய பிள்ளைகளுடைய தேவை ஆண்டவரே ஜெபம் எதுவாக இருந்தாலும் இப்பொழுது ஒரு அற்புதம் வந்து விட்டது. I release it for your children. Help them to hear that instruction and follow that. நீங்க கொடுக்கிற ஆண்டவரே அந்த தெய்வீக இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்டு அதன்படி செய்ய ஞானத்தை கொடுங்க. நீங்க கொடுக்கிற அந்த தெய்வீக உத்தியை கேட்டு அதன்படி செயல்பட ஞானத்தை கொடுங்க. சிலருடைய வீடுகளுக்குள்ளே நீர் தேவ தூதர்களை அனுப்பி கொண்டிருக்கிறீர். உமது வல்லமையுள்ள கரம் அந்த அற்புதத்தை நடப்பித்துக் கொண்டிருக்கிறது. ஓ ராபா ஷெண்டே ரீமாகராயா, இன்று அது நடந்ததற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் குடும்பங்களிலே மாற்றங்கள் சம்பவிக்கிறதை பார்க்கிறேன். சிலருடைய வாழ்வுகளில் ரொம்ப வருஷமா 13 வருஷமாங்க அந்த பிரச்சனை. ஆண்டவர் இன்னைக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கிற சகோதரி ரகட ரபா ஷண்டல மங்கரனியா, குடும்பங்களிலும் வாழ்வுகளிலும் மாற்றத்தை இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமென் ஆமென். எல்லா கைகளை உயர்த்தி சத்தமாக தட்டுங்க. நமோ கொடோ ரோபோ ஷடரமலகனயா. May the great name of the Lord Jesus Christ be glorified. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah. தீர்வு வந்தது சொல்லுங்க, தீர்வு வந்தது. சத்தமா சொல்லுங்க, தீர்வு வந்தது. Hallelujah. Praise the Lord Jesus Christ.